காலை வணக்கம். உட்காருங்க. சாப்பிட்டீங்களா? இல்ல பிரகாசமா இருக்கிற மாதிரி தெரியுது. தமிழ் கிளாஸ்ன்றனால பிரகாசமா இருக்கா? ரொம்ப சந்தோஷம். சரி, நேத்து நம்ம என்ன பாடம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? என்னது? ஒருத்தர் சொன்னாலே போதும், பரவாயில்ல. மெய்ப்பாடு ஆமா தானே? சரி, அது எத்தனாவது இயல்ல இருக்கு தெரியுமா? 4வது இயல்ல மெய்ப்பாடு இருக்கு ஆமா தானே? சரி, அப்ப உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா? மெய்ப்பாடு எத்தனை வகைப்படும்? அவை யாவை? எத்தனை வகைப்படும்? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? மெய்ப்பாடு 8 வகைப்படும். அவை நகை, அழுகை, ஈர்வரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, வாகை என 8 வகைப்படுகிறது. சூப்பர், கைத்தட்ட உனக்கு வாழ்த்துக்கள். கண்ணா அங்க பாரு, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா 8 வகை மெய்ப்பாடுகள், இதுதான் பாரு. நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை. இதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நகையே, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்று அப்பாரிட்டு மெய்ப்பாடு என்ப அப்படின்னு தொல்காப்பியத்துல பொருளதிகாரத்துல 247வது நூற்பால தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. சரி, இப்போ இந்த மெய்ப்பாடுகளை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோல அடுத்த பாடத்தை பத்தி நம்ம பார்ப்போம்.